இப்ப நீ வாங்கி கொடுத்தவன் அறிமுகப்படுத்தினவன் அத்தனைவரும் உன் கழுத்தை வந்து நேரிப்பான். இந்த நிலைமையில இருந்து நான் காப்பாற்றப்படுவேனா இல்லடா தற்கொலை பண்ணி செத்துருவேனா? இதுக்கு ஒரு முடிவு எனக்கு வேணுமே ஐயான்னு நீ கேட்க வந்திருக்கிய. கால் நோக்குவா நம்ம சொன்னா யாருப்பா கேட்கா? நான் கேட்போம்ல. இன்னும் ஒரு தடவை கால் நோட்டுவா, குதிரை போக மாட்டேங்கிறேன்னு கேட்போம். போத்தி போய் ரொம்ப மோசம். கண்ண முடிக்காப்பா. வழக்கு பதிவு செஞ்சாச்சா? பண்ண முடியுமா? அவனை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு 1 கோடி ரூபாய் வாங்கித்தார். பாக்கி உள்ளவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தக்கூடிய வழியை உருவாக்கி வெற்றி ஆகித்தாரு. நல்லா இருப்பாங்க. கால் வந்துட்டு வரலாம். என் பிள்ளைக்கு வேலை விஷயமா நான் முயற்சி பண்ணி ஏமாந்து நிக்கிறேனே. என்ன வேலைக்கு முயற்சி பண்ண? அப்படியா? தங்கமான பிள்ளை இல்லையா நீ? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. அடுத்து என் சொத்துக்குள்ள டாக்குமெண்ட் பட்டாவில் ஒரு மாற்றம் ஆயிடுது. அதுல ஒரு சில குழப்பம் இருந்து எனக்கு அதுல வருத்தம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு சென்னையில இருந்து ஒருத்தர் கேட்கிறார். யாருப்பா அது? சொத்து டாக்குமெண்ட்ல ஒரு மாற்றம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன டாக்குமெண்ட்? எവിടെ உண்டு? அங்கேயே நின்று பேசு. டாக்குமெண்ட் எங்க இருக்கு? அப்படியா? இப்போ உங்கள்கிட்ட இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கா? அது மாற்றிட்டு இன்னொரு ஆள்கிட்ட போயிடுது. எஸ், நெல்லு கூப்பிடுறேன். நீ இன்னொரு தடவை கால் வந்துட்டாப்பா. பத்தியாடா தம்பி, எப்படி எல்லாம் மாறி இருக்கு பத்தியா? இப்போ உனக்கு விசா வாங்கி தந்தா போதுமா? ஹோட்டல் வேலையில தான் உனக்கு இப்ப இருக்கு. வாட்ச்மேன் வேலை வேண்டாம். உனக்கு பார்த்து தாரேன். கண்ணை மூடு பாப்பா. உங்க உடம்ப கொஞ்சம் பார்க்கணும். மெடிக்கல் பிட்ல உனக்கு கொஞ்சம் மைனஸ் இருக்குடா. புரியுதா? நுரையீரல் பிரீத்திங் சம்பந்தமான குறை இருக்கு. அதை மாத்தி உனக்கு தெளிவு பண்ணி தந்தா போதும்லா. கால் வந்துட்டு வா. இங்கேயே செக் பண்ணி அனுப்பிடுவோம். என்ன சொல்லுத? என்ன என்னாச்சு? இந்தாப்பா, கரெக்டா 2.25 மாதத்துல உனக்கு விசா வரும். ஹோட்டல் வேலைக்கு போய் சேர்ந்துக்கா. ஒரு 2 ஆண்டுகள் அங்க இரு. உன் கடன்லாம் தீர்த்து மகிழ்ச்சியோட வருவேன். கொஞ்சம் பொறுமையா இரு. கர்மசாமிக்கு கால் வந்துட்டுவாப்பா. உங்களுக்குன்னு அந்த வாசல் போட்டிருக்கேன். வாசல் போட்டு தம்பி, நீ நல்ல காலில் விடல. இன்னும் காலில் வந்துட்டு வா. அவங்க கேட்கிற கேள்வி 2 கேள்விக்கு பதில் சொல்லி நீ ஒன்றும் சொல்லாதங்கிற. கேட்டுருதப்பா. உட்காருங்க. நீங்க 2 கேள்வி கேட்டுக்கலாம். என்ன வேணும்? எங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தேன். அடுத்து எங்க இருக்கு அந்த தெய்வம்? என்ன தெய்வம் பேரு? தண்ணீர் கால் வந்துட்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ள ஒரு நாள் இரவில் தூங்கும் பொழுது 1:45 மணி. அந்த நேரத்துல நம்முடைய வீட்டில இருந்து ஒரு பெண் வெளியேறி போவது போலவும் கேட்டு திறக்கிற சத்தம் கேட்பது போலவும் உன் செவியில் விழுந்தது. அதற்கு பிறகு நான் எப்ப கும்பிட்டாலும் என் உடல்ல ஒரு அருணுணர்வு தோன்றும் கருப்பசாமி. ஆனா இதுவரை எனக்கு தோன்றல. என் தெய்வம் என்னை விட்டு போயிடுதுன்னு நான் வருத்தப்படுறேன். அவளை வர வைக்க முடியுமான்னு கேட்கிறேன். கால் வந்துட்டு
கர்மசாமிக்கு வாப்பா வா. இந்தா இனி உனக்கு அறிகுறி காட்டும். அந்த தெய்வம் உன் உள் மனதில் கூப்பிடும், பேசும். இந்தா மகனே, இந்த வருஷத்துல ஃபாரின்ல போய் ஒரு பெரிய வேலையில உட்கார்ந்து ஆனந்தமா ஆயிடுவேன். ப்ராஜெக்ட் ஓகே, போயிட்டு வா. பணம் வேண்டாமா? என்னடா பிள்ளை நீ எல்லாம் நல்லா இருக்கு. வாமா, பத்திரம் டாக்குமெண்ட் கால் வந்துட்டு வா. நல்ல காலில் விடலையே, எங்களுக்கு தெரியாதா? எந்த ஊர் மெட்ராஸ்ல? உன்னுடைய டாக்குமெண்ட்டை வந்து நான் படிச்சு பார்த்தேன். அவங்க பேருக்கு மாத்திக்கிறதுக்கு வேண்டிய எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை மீட்டி உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் ஒன்று தம்பி, நல்லா இருக்கு. வா, ஜெயிச்சு தாரேன். 6 மாத காலத்தில் உன்னுடைய டாக்குமெண்ட் உன் கையில இருக்கும். உன் சொத்து பங்கம் இல்லாமல் கிடைக்கும். வேற என்ன வேணும்? வேலையும் கிடைச்சாச்சு, லஞ்சம் இல்லாம வாங்கி தரேன். எஸ். அடுத்து கர்மசாமி. ஆமா ஆமா, அப்படியா? என்னுடைய தொழில ஒரு பிசினஸ் ஒண்ணு பேசியிருக்கேன். அம்மா, நீ பிசினஸ் நடத்துறியாம்மா? என்ன பிசினஸ்? கால் ஒன்று. அது அடிக்கடி மீன் துள்ளுது மாதிரி ஒரு தரம் ஓங்கி துள்ளுது, ஒரு நாள் குறைஞ்சி துள்ளுது. இதை எப்படி நான் சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறா. என்ன மீன்? வவ்வால் மீன் எவ்வளோ ஒரு கிலோ? 900 ரூபா. இப்போ உள்ள நீ 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு எங்கிட்ட 300 ரூபா கூட்டி வாங்குறியா? ஓ, அப்படி விவரமா வரேன். நீ இன்னொரு தடவை கால் விட்டுருவான். உங்களுக்கு என்ன மீன் வேணும்? உட்காருமா. 3 விதமான கேள்விகளை மனதில் வைத்திருக்கிறாய். வீட்டுக்காரர் சம்பந்தமான மன அழுத்தம், வருத்தம் ஒரு பக்கம். பிள்ளைங்கள் சம்பந்தமான ஒரு முடிவு கிடைக்காத குழப்பம். இந்த வயசுக்கு மேல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கணுமா? இதுக்கு ஒரு முடிவு. இந்த 3க்கும் எனக்கு விளக்கம் வேணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் ஒரு அத்தானு நான் தானே, சட்ட போத்தானு நான் தானே. வேற என்னமா வேணும்? அந்த கடனை தீர்த்து தரதுக்கு 6 மாத காலம் ஆகும். அந்த நெருக்கல்ல இருந்து உன்னை காப்பாத்தத்தானே நான் இருக்கேன். கருப்புசாமி, பக்கத்துல வா. கண்ணை முடிக்கா, என்னைய மட்டும் நினை, வேற யாரையும் நினைக்காத. இந்தா 6 மாத காலம் அவங்கள பொறுக்க வைக்கிறேன். அதற்கிடையில உனக்கு பணத்தை தந்துருவேன், அந்த கடனை தீர்த்துருவேன். அதை பத்தி அப்படியே சொல்லிட்டேன், கொஞ்சம் பொறுமையாயிரு. சென்று வா மகளே, வென்று வா. கர்மசாமிக்கு. கர்மசாமி, வீட்டுல என் பொம்பளை ஆளுக்கு உடல்நிலை சம்பந்தமான குறை இருக்க, எப்படியாவது உங்களால காப்பாற்ற முடியுமா? என்னப்பா, என்ன செய்யுது? காலில் வந்துட்டு வா மகனே. என்னடா ஓம்பு நடிக்கிறடா செய்து? யாருக்கு? அது யாரு? உன் மனைவிய? என்ன செய்யுது அவளுக்கு? அப்படியா? காலில் ஒழுங்கா விடாத, போற சக்கரை பக்கல. சாமியை நல்லா கும்பிடு. ஐயாவுக்கு நீ பிள்ளை இல்லையா? வரலாம், வா வாப்பா. வா. இதுவரை என்னை உயிருக்கு உயிரா காப்பாத்தி தாயாக இருந்து வளர்த்தவா, வாழ வைத்தவா என் பொண்டாட்டி. இப்ப அவளுக்கு சுகமுன்னு சொன்னோன்னே என்னால சாப்பாடு கூட முழுமையா சாப்பிட முடியல. கருப்புசாமி, உழைக்க போனாலும் உறங்கினாலும் ஒரு நிம்மதி இல்லை, தூக்கமே வர்றதில்லை.
என் இதய துடிப்பே நின்னுருமோ அப்படிங்கிற சந்தேகம் என் உள்ளத்துல இருக்கு. அதே மாதிரி அவ தலையில இருக்கிற கட்டி சாதாரண கட்டியா, அது கேன்சர் கட்டியா, இத ஆபத்து இல்லாம காப்பாற்ற முடியுமா அல்லது அந்த விதியே முடிந்து விட்டதா சந்தேகமா இருக்கு, தெளிவு பண்ணுங்கன்னு கேக்குறியா. கால் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெரிய மனச்சுமையோடு இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க பாத்தீங்களா. இந்த கோயிலுக்கு வர்றதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நமக்கு உத்தரவு வருதோ இல்லையோ, பிரத்தியாருக்கு வரக்கூடிய உத்தரவுல நம்ம உள்ள ரொம்ப பண்படும். உண்மையா இல்லையா? நிறைய பண்படும், அனுபவம் கிடைச்சிடும். உன் மனைவியுடைய தலையில இருக்க கட்டி அடுத்து வீக்கம் வராது, நரம்புகள் பாதிக்காது, பிரெயினுக்கு எந்த ஒரு பாதிப்பும் போகாது. காப்பாத்தி வெற்றியாக்கி தந்துடுறேன். பித்தப்பையில இருக்கிற ஒன் சைடு கல்லு தானாக கரைஞ்சிரும். ஒரு கல்லுக்கு சிறிய ஆபரேஷன் தேவைப்படுது, அதை நடத்தி தரேன். கால் வந்துட்டுவான். பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை. முதல்ல பொண்டாட்டியை காப்பாற்றுவோம், அடுத்து பொம்பளை பிள்ளைய காப்பாற்றுவோம். என்னப்பா வரலாம். இந்தாப்பா வாழ வச்சு தாரேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நிறுவனம் பண்ணி ஜீவரத்தினத்தோட வாழ வைக்கிறேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. நீயும் உன் மனைவி கால் விட்டு வாங்கடா. வாழ்வில் ஒரு மரத்து கிளிகள் உட்காருங்க. கண்ண முடியுமா? இதயத்துக்கு போற ஒரு நரம்பு பக்கத்துல ஒரு சின்ன டேக், ஒரு சின்ன கட்டி மாதிரி ஒரு உறைவு. அதை அறுவை சிகிச்சை செய்தா நரம்புக்கு பாதிப்பு வருமா, இதயத்துக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியாது. அப்பப்போ தலை சுத்துறது மாதிரி ஃபீலிங், மயக்கம் வர்றது மாதிரி எண்ணம், நெஞ்சிலே படபடப்பு, முதுகு பக்கத்துல வலி, வயிறு ஏத்துறது மாதிரி குறை, இது எல்லாம் இருக்கும் எனக்கு. ஆனா அது அறுவை சிகிச்சை இல்லாமலே தேய்ந்து போகும், கரைந்து போகும் என்பது மேல இருந்து உத்தரவு. வெற்றியாகி தந்தா போதுங்களா? கால் இருக்கு. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இந்தா மகளே வா, உட்கார். கண்ணை முடிக்காதல்ல. இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம், நோய் தீர்ந்துடும், உன் கடன்லாம் தீரும், பணம் நிறைய கிடைக்கும், தொழிலை வளமாய்க்க. கொஞ்ச காலத்துக்கு வீட்டை விட்டு வெளியூருக்கு போகாம சம்பாத்தியம் பண்ணு. நல்லா போயிட்டாங்க. அடுத்து பேசுவோம். அடுத்து பௌர்ணமிக்கு சேருங்க, யாகத்துல கலந்துக்காங்க. இன்று வருத்தப்படக்கூடாது. சென்னை உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான். அடுத்த உத்தரவு பௌர்ணமிக்கு தான் வருது. வருத்தப்படாம பிற விபூதி வைக்காங்க. அண்ணாச்சி நீங்க என்னை காலையில பார்த்துப்போங்க. சரி, நீங்களும் காலைல பார்த்து. ஓகே. சென்னையெல்லாம் போய் உட்காருங்க.